தொண்டங்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நான் சொன்னேன், ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு நடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் இல்லை. ஆகவே எல்லா கிராமத்துக்கும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் சேர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1382 பேருக்கு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் இங்கே நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு பணம்னு கேட்டீங்கன்னா 3,17,49,600 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு இன்றைக்கு இங்கே வழங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த 1300 பேருக்கு வந்திருக்கிறீங்க. நானே 1300 பேருக்கு கொடுத்துட்டு தான் போக போறேன். ஆனா அதிகாரிகள் 10 பேர் கொடுத்துட்டு போகணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது எங்க ஊர், எங்க மக்கள், எங்க சொந்தம், என் ரத்தம். நான் கீழே விழுந்து கிடந்தா இவங்க தான் கண்ணீர் விடுறவங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வரக்கூடியவன். ஆகவே இந்த ஊரும் இல்லை, நான் அந்த அடிப்படையில தான் ஏதோ ஓட்டுக்காக வரணும் இல்லை கணேசன். அதாவது மக்களுடைய சந்தோஷமா இருந்தாலும் வருவேன், கஷ்டமா இருந்தாலும் வருவேன். ஆகவே தான் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக, தாசில்தார் தம்பி உதயகுமார், செந்தில், இந்த அம்மா தான் லோன் கொடுக்குற அதிகாரி டிஆர், இந்த அம்மா ஏற்பாடு கிட்டத்தட்ட அந்த அம்மா மட்டும் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்குன்னா 2,09,00,000 ரூபாய்க்கு நீங்க லோன் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னுடைய துறை தொழிலாளர் துறையில 305 பேருக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேளாண்மை துறையில 32 பேர், ஏற்கனவே ரேஷன் கார்டு கொடுத்து கிடைக்காம 20 பேர் கொடுக்குறோம். வருவாய்த்துறையில பட்டா கொடுக்கறது மட்டும் 130 பேர் கொடுக்குறோம். மருத்துவ காப்பீடு திட்டம் என்ன அப்படின்னா என்னன்னா, இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கும், சர்க்கரை நோய் எல்லாருக்கும் இருக்கு நிறைய. அது என்ன பண்றோம், ரொம்ப ஒரு 100-200 இருந்தா கண்ட்ரோல்ல இருக்கும். 250-300 இருந்தா கூட மேனேஜ் பண்ணலாம். 350 மேல போனா சொரிய ஆரம்பிச்சிடும், உடம்புல கை காலம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 400 மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. இதுக்கு டயாலிசிஸ் பண்ணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா டயாலிசிஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போகணும், சில பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போகணும். இதுல ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போனா 4,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அதுக்கு என்ன காரணம், நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பெண்கள் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம முதலமைச்சர் விரும்புறார். அதனாலதான் நம்ம தொகுதியில் மட்டும் 52,000 பேருக்கு மகளிர் உரிமைக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது. அப்பா வளர்ப்பாரு, சித்தப்பா மாமா வளர்க்க மாட்டாரு, அம்மா தான் வளர்க்கணும். உங்க குழந்தை என்ன பண்ணணும், நம்ம குழந்தை என்ன பண்ணணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இந்த அம்மா மாதிரி கலெக்டர் ஆகணும், எஸ்பி ஆகணும், ஜட்ஜ் ஆகணும். வெளிநாட்டுல போய் மூட்டை தூக்க கூடாது, கட்டணத்துல வேலை செய்யக்கூடாது. அங்க போய் நல்ல MBA படிச்சுட்டு, BE படிச்சு MBA படிச்சுட்டு அங்க போய் மாசம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கணும். அப்படி வரணும். என்ன செய்யணும், நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஐயா முதலமைச்சர் காலை உணவுலேயே சாப்பாடு போடுறார், காலேஜ் படிக்க போறதுக்கு பணம் கொடுக்கிறார். இது எல்லாம் நம்ம இவங்க மட்டும் மேலையில் இருக்கிறவங்க மட்டும் அப்படி வரக்கூடாது, நம்முடைய குழந்தைகளும் வர வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும். நம்ம எல்லா இந்த கழுதூர், சிறுகரம்பலூர், அரியநாச்சி, தொண்டங்குறிச்சி, புல்லூருக்கு எல்லா குழந்தைகளும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். நம்ம பிள்ளை எங்க இருக்குன்னா, என் பையன் கலெக்டரா இருக்கான், என் பொண்ணு டாக்டரா இருக்கக்கூடிய நிலையை நாம் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு, இங்க எல்லா அதிகாரியும் வந்திருக்காங்க. தாலுகா ஆபீஸ்ல வந்திருக்கோம், யாராவது பட்டா மாறணும், முதியோர் உதயத்துக்கு வாங்கிட்டு நின்று போச்சு தம்பி, 3 மாசமா வரல, அந்த மனுவை கொடுங்க. எங்க தாத்தா பாட்ட காலத்துல போட்ட பத்திரம் இன்னும் எங்களுக்கு பார்க்க படிக்க போங்க, நிலமே வாங்கலீங்க அப்படின்னா பரவாயில்ல, 5 லட்சம் ரூபாய் இனாமா கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. வேளாண்மை துறையில வாங்கினவங்களே வாங்கிட்டு இருப்பாரு, தார்பாய் வாங்கிட்டு இருப்பாரு, வாங்கினவரே மம்டி வாங்குவாரு, கடப்பார் வாங்குவாரு. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நம்ம முதலமைச்சர் விரும்புறார். அதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டி உங்கள்கிட்ட மனு வாங்கி கொடுத்தா 45 நாளைக்குள்ள அதை முடிச்சு கொடுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார். ஆகவே இதெல்லாம் வந்திருக்கிறவங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போகாம அந்த மனுவெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க. அங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணுவாங்க. குறிப்பா
மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அந்த பாரத்தை இவனாக கொடுக்காதீங்க. அதிகாரி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பணம் வராது சந்தேகப்படாதீங்க. 45 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு தகவல் வரும். கிடைக்காத குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் நிச்சயமாக வரும் என்பதை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னை இவ்வளவு உற்சாகமாக வரவேற்ற என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.